டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என அமைச்சர் ஜே.பி. நட்டா உறுதியளித்திருக்கிறார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தங்களுடன் இருக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். தற்போது மத்திய அரசிற்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த போராட்டம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மாணவர்களினுடைய 3 கோரிக்கைகளை ஏற்கப்பட்டதை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறுவதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் குறிப்பாக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில்தான் தற்போது இந்த போராட்டம் என்பது வாபஸ் பெறப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் உடனான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் 3 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். அதே போன்று பார்த்தோம் என்றால் போராடிய மாணவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பிறகு அதன் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து தற்போது போராட்டம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. நீட் முறைகேட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அரசு தரப்பில் உறுதி என்பது அளிக்கப்பட்டிருந்ததை அடுத்து தற்போது போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. மாணவர்கள் போராட்டத்தை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வருகிறது. நாட்டின் எதிர்காலமான மாணவர்களின் குரல் வலையை நசுக்கிவிட்டு தொடர்ச்சியாக நாடாளுமன்ற கதவுகளை அடைப்பதுதான் ஜனநாயகமா என மத்திய ஆட்சியாளர்களை நோக்கி தொடர்ச்சியாக இந்திய இளைஞர்கள் கோபத்தை எழுப்பினார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் மறுதேர்வு எழுத சொல்லி மாணவர்களை மன உளைச்சலுக்கு மத்திய அரசு ஆளாக்கியதாகவும், நீட் மறுதேர்வு அறிவிக்கப்பட்ட 1 மாத இடைவெளியில் சுமார் 20 மாணவர்களின் உயிர் பரிதாபமாக பறிப்போனதை அடுத்து இந்த போராட்டம் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த அவலத்துக்கு எதிராக சமூக வலைதளத்தில் தொடங்கப்பட்ட இயக்கமான காக்ரோச் ஜனதா கட்சி இளைஞர்களை ஒன்று திரட்டி டெல்லி ஜந்தர் மந்திரில் அமைதி போராட்டத்தை தொடங்கியது. சமூக ஆர்வலர் சோனம் வான்சுக் மாணவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார். நீட் குளறுபடிக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போன்று போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு மீது எந்த ஒரு வழக்கும் தொடரக்கூடாது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டது. சுமார் 25 நாட்களாக ஜந்தர் மந்திரில் அறவழியில் போராடிய மாணவர்களின் குரல் போராட்ட களத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு கேட்கவில்லையா என்ற உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதில் மாணவர்கள் தொடர்ச்சியாக அதில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டம் தொடர்வதாகவும், தங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றால் மட்டுமே போராட்டம் வாபஸ் பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதை அடுத்து தற்போது போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய சார்பாக செய்தியாளர்களை சந்தித்து அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற அரசு உறுதி தெரிவித்திருப்பதாகவும், அதே போன்று நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அரசு உறுதியளித்திருப்பதாகவும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சிஜேபி போராட்டம் என்பது வாபஸ் பெறப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, மத்திய அரசுக்கு எதிரான இந்த மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் வெற்றி பெற்றது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக தொடர்ச்சியாக நீட் தேர்வில் இருந்து பல்வேறு உயிர்கள் பறிபோய் இருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டம் தங்களுடைய முதல் வெற்றியாக பார்க்கப்படுவதாக மாணவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
போராட்டத்தில் ஈடுபடுவோர் வீடு திரும்ப வேண்டும் எனவும் சிஜேபி தரப்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் பாதுகாப்பாக தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகள் என்பது திரும்ப பெற அரசு உறுதி தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நீட் தேர்வை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் கடந்த பல ஆண்டுகளாக அது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. நீட் தேர்வால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள். பல்வேறு உயிர்களும் நீட் தேர்வின் காரணமாக பறிபோயிருக்கிறது. இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்ச்சியாக மேலும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதனை கண்டித்துதான் தற்போது மாணவர் அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு இந்த போராட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்திருப்பது தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக பார்க்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகியதும் ராஜினாமா செய்ததும் தங்களுக்கு கிடைத்த வெற்றி எனவும் மாணவர் அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். நீட் முறைகேட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அரசு உறுதி அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு இடங்களிலும் போராடி வந்த அந்த மாணவர்கள் தங்களுடைய போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக அறிவித்த நிலையில் தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றியாகவே இந்த வெற்றியை பார்க்கப்படுவதாகவும் தொடர்ச்சியாக கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.